रामाय रामभद्राय रामचंद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहं। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। अगर முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது பஞ்சாங்கத்தை பற்றின ஒரு நிகழ்ச்சி, அதாவது காலத்தை பற்றிய ஒரு நிகழ்ச்சி, திசையை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. அது ஏதோ கிழக்கு நோக்கி ஒரிசாவை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ராம் சமாஜமாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தினுடைய பிரபாவம் என்பது அதிக மாதம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி மகேந்திரகிரி என்கிற ஒரு ஊருக்கு செல்ல வேண்டிய நிகழ்ச்சி. அதனால் நேற்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை மாற்றி அமைக்கலாமா என்று யோசித்த பொழுது பிறகு இந்த நிகழ்ச்சி இங்கேயே இன்றைய ஏற்கனவே குறிப்பிட்ட நாளிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு எல்லையம்மன் கோவிலே, தேசியம்மன் எல்லையம்மன் கோவிலே நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்காக அந்த பெசன்ட் நகர் ரத்னகிரீஸ்வரர் கோவில் பக்கத்திலே இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில் குப்பம் பகுதியிலே இருக்கிறது. மீனவர் சமுதாய மக்களால் பரம்பரையாக குலதெய்வ கோவிலாக வழிபடப்பட்டு தற்பொழுது பல்வேறு சந்நிதிகளுடன் பிள்ளையார், முருகர், லக்ஷ்மி, தட்சிணாமூர்த்தி, பெருமாள், பைரவர், நவக்கிரக தேவதைகள், சப்த கன்னிகைகள், சரஸ்வதி, துர்க்கை என்று பல்வேறு சன்னதிகளுடன் கோபுரத்துடன் நிர்மாணம் செய்யப்பட்டு அந்த கும்பாபிஷேகத்திற்காக காஞ்சிபுரம் வந்து அழைத்தார்கள். ஆகவே அந்த கடல் கரையிலே அது இருக்கிறது. கடற்கரை என்பது நம்முடைய ஆன்மீக வரலாறிலே ராமேஸ்வரம், திருச்செந்தூர், ஜெகநாத்புரி, துவாரகா, கோகர்ணம் என்று பல்வேறு க்ஷேத்திரங்கள் கடற்கரையிலே இருக்கின்றன. தற்பொழுது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலும் ஒரு காலத்திலே இன்னும் கடற்கரையிலே இருந்த வரலாறு என்பது இருக்கிறது. அப்படி இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஆன்மீகத்தை வளர்த்து வருகின்றன. தரங்கம்பாடி, இப்படி பல கோவில்கள் இருக்கின்றன. தரங்கம் என்றால் அலைகள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி ஆதிசங்கரர் குறிப்பிடும் பொழுது எப்படி அலைகள் வந்து மறுபடியும் திரும்பி விடுகின்றனவோ அதை போன்று மக்களுடைய கஷ்டங்கள், பக்தர்களுடைய கஷ்டங்கள் அந்த சன்னிதானத்தை சேவிக்கும் பொழுது, அந்த பகவத் சந்நிதிக்கு வந்து பக்தியுடன் இருக்கும் பொழுது அவர்களுடைய இன்னல்கள் நீங்கி இன்பம் பெருகுகிறது என்பதற்கு உதாரணமாக அந்த அலைகளை பற்றி யதாப்தே ஸ்தரங்காக லயம் யாந்தே துங்காக ததைவாபத சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கீஹி நிருணாம் தர்சயந்தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே குஹந்தம் என்பதாக அந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலே குறிப்பிடுகிறார். அப்படி இந்த கடற்கரை கோவில்களிலே குறிப்பாக இங்கு
வேத பாராயணங்கள் நடைபெறுகிறது என்பது விசேஷம். 1997ஆம் வருஷம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய ஹில்லை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை அப்பொழுது இராணுவத்திலே முக்கியமாக இருந்த சில முக்கியமானவர்கள் மூலமாக அது ஏற்பாடு செய்யப்பட்டு இமாச்சல பிரதேசம் காஷ்மீருக்கு சென்று அங்கேயும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நிகழ்த்தி அந்த சமயத்திலே சங்கராச்சாரிய ஹில் தரிசனம் செய்து திரும்பி வந்தோம். அந்த சமயத்தில் காரில் போகும்பொழுது புல்லட் ப்ரூஃப் காரில் இராணுவ வாகனங்கள் மத்தியில் செல்லும் பொழுது அங்கே பூஜைகளுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டது. பாலபிஷேகம் செய்வதற்கு, பில்வார்ச்சனை செய்வதற்கு, அதே போன்ற அபிஷேகத்திற்கு உகந்த தீர்த்தங்களுக்காக அந்த நீர்வீழ்ச்சி தீர்த்தங்கள் அங்கு ஹேண்ட் பம்பு போடப்பட்டது ஸ்ரீநகரத்திலே. அப்படி சாஸ்திரியமான முறையிலே அந்த பூஜைகள்லாம் நிகழ்ந்தன. அந்த சமயத்திலே நம்முடைய புது பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அது காஷ்மீரத்திலே நம்முடைய இந்து தர்மம் ஒரு 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 விதமாக பலம் குறைந்ததுக்கு இந்து சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் வேறு நம்பிக்கை மாறிவிட்டதும் அந்த பலம் குறைவுக்கு ஒரு காரணம் என்பதாக 97ஆம் வருஷம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே இங்கு வேதங்கள், பாராயணங்கள், ஹோமங்கள், சாஸ்திர சதஸ்ஸுகள் இதெல்லாம் அக்னிஹோத்திர சபைகள் என்று நடந்தாலும் நம்முடைய சமய நம்பிக்கையினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன இருக்கின்றனவோ விக்கிரகாராதனம், கோசம்ரட்சணம், புனர்ஜன்மம், பூர்வ ஜன்மா என்கிற நம்பிக்கை, அரசமரம், வேப்பமரம், இது போன்ற நம்முடைய இயற்கை சார்ந்த நம்பிக்கைகள், நதிகளிலே புஷ்கரம், கும்பமேளா போன்ற நம்பிக்கைகள், பிரதட்சிணம், இது போன்று திலகதாரணம், திருமண்ணோ, விபூதியோ, சந்தனமோ, குங்குமமோ, திலகதாரணம், இது போன்று பல்வேறு அம்சங்கள் என்ன இருக்கின்றனவோ, ஷோடசோபச்சாரம், உற்சவங்கள், தீர்த்தவாரி, இதெல்லாம் என்ன இருக்கின்றனவோ இது போன்ற, அதாவது பரம்பொருள் எல்லா இடத்திலையும் இருக்கிறார், எல்லாருடைய மனதிலே இருக்கிறார், நிரம்பி இருக்கிறார் என்றாலும் அதை உணரக்கூடிய சக்தி நம்மிடத்திலே குறைவாக இருப்பதனாலே அந்த மூர்த்தி பூஜா என்பதாக விக்கிரகாராதனம் என்பதை பின்பற்றக்கூடிய ஒரே கலாச்சாரமாக உலகத்திலே இருப்பது நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மம். ஆகவே கோவில்களையும் அந்த கோவில்களை சார்ந்த கலைகளையும், சங்கீதமாக இருக்கட்டும், தெருக்கூத்தாக இருக்கட்டும், தோல் பொம்மலாட்டமாக இருக்கட்டும், கரகாட்டமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும், கோலம் போடுவதாக இருக்கட்டும், மாவிலை கட்டுவதாக இருக்கட்டும், நம்முடைய சமய நம்பிக்கைகள், நம்முடைய சமயம் என்பது அனைத்திலேயும் நிறைந்திருக்கிறது. மண்ணிலே இருக்கிறது மிருசங்கிரகணம், நீரிலே இருக்கிறது, புண்ணியாக வாசனத்திலே இருக்கிறது, ஸ்ரீரங்கத்திலே யானை மீது இந்த கலசத்திலே தீர்த்தம் கொண்டு வருகிறார்கள் திருமஞ்சனத்திற்காக. இப்படி பல்வேறு அம்சங்களுடன் நிறைந்தது நம்முடைய இந்த தர்மம், சனாதன வைதிக ஹிந்து தர்மம். பின்னாளிலே அதற்கு ஹிந்து தர்மம் என்பதாக பெயர் வந்தது என்பதை ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில் அவர்களுக்கு நம்முடைய பெரியவர்கள் எடுத்து சொன்னார்கள். அந்த சமயத்தில் நாம் கூட இருந்தோம். ஆகவே இந்த தர்மத்தை பின்பற்றுவதற்கு கோவில்களை நாம் சிறப்பாக பராமரிக்க வேண்டும், கோவில் சொத்துக்களை பராமரிக்க வேண்டும், கோவில்களுடைய ஒவ்வொரு அந்த திருவிழாக்களையும், அது மகாபாரத் சொற்பொழிவாக இருக்கட்டும், கூழ்வார்த்தலாக இருக்கட்டும், அனைத்து அம்சங்களையும் சிறிய சிறிய அம்சங்களாக இருந்தாலும் விடுபட்டு போகாமல்
ஸ்பேர் பார்ட்ஸு என்பது மெயின் இன்ஜினுக்கு முக்கியமானது. அங்கங்கள் முக்கியம். வேதத்திற்கும் ஆறங்கமுடையானை என்று நாம் வேதங்களுக்கு 6 அங்கங்கள் இருக்கின்றன. ஆகவே அங்கங்களையும் சேர்த்து நாம் பராமரிக்கும் போதுதான் அந்த பரிவாரம், பரிசரம், பரியாவரணம், பரிக்கிரமா, ஆகவே அது போன்ற அந்த சுற்றுப்புற சூழ்நிலையுடன் சேர்ந்து நாம் பராமரிக்க வேண்டும். ஆகவே அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலேயும் நம்முடைய இந்து சமய நம்பிக்கைகள், குலதெய்வ வழிபாட்டு முறைகள், பொங்கல் வைத்தல், இது கூழ் வார்த்தல், விதவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. நம்முடைய இந்து சமயத்திலே, சனாதன தர்மத்திலே விதவிதமான குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் டாக்குமெண்டேஷன் என்பதை செய்து பதிவு செய்து அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கவனங்களை விடுபட்ட விஷயங்கள், தொன்றுதொட்டு வந்து மறந்து போன விஷயங்கள், துறந்த விஷயங்களை, தொலைத்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டு முதியோர்கள் மூலமாக, புஸ்தகங்களின் மூலமாக, கோவில் பழக்க வழக்கங்களின் மூலமாக மறுபடியும் நினைவிலே கொண்டு அதை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த கன்வென்ஷன், நான் கன்வென்ஷன் என்று சொல்கிறார்கள். இந்த கன்வென்ஷனை காப்பாற்றுவதற்கு நாம் ஒரு கன்வென்ஷன் சபைகளை எல்லாம் செய்து அதை நாம் புதுப்பிக்க வேண்டும். அந்த விதத்தில் இன்றைய தினம் அந்த மீனவர் சமுதாயத்தை சார்ந்த கடற்கரையிலே ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் என்றால், கடற்கரை என்பதிலே அக்கறை கொள்ள வேண்டிய நேரம் இது. அது கடல் என்பது பலவிதமான இதற்கு உதாகரணம். கடல் என்பது அகலமானது, ஆழமானது, அழகானது என்று வர்ணனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அது கடல் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்பொழுது சில மாதங்களாக கார்த்தவீர்யார்ஜுனன் என்று புராணங்களிலே பார்க்கிறோம். 1000 கைகளை கொண்டு அணை கட்டியதாக, அது கப்பல்களை கொண்டு அணை கட்டி பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நம்முடைய மக்கள் மனதிலே, முக்கியமாக செல்வந்தர்கள் மத்தியிலே, செல்வாக்குள்ளவர்கள் மத்தியிலே நல்ல ஒரு சௌஜன்யம் ஏற்பட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் தீர வேண்டும். அதே போன்று இந்தியாவிலேயும் சாகரமாலா என்பதாக அந்த கல்கத்தாவிலே தொடங்கி பேட் துவாரகா வரையிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள் என்ன இருக்கின்றனவோ இவைகளெல்லாம் நல்ல முறையிலே பராமரித்து கும்பாபிஷேகங்களை நடத்தி அந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சமய நம்பிக்கைக்கு உற்சாகத்தை அளிக்க வேண்டும். நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய அவசியம் குறைவு. ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறது. குடிசைகளிலேயும் இந்த நம்பிக்கை இருக்கிறது, குகைகளிலேயும் அந்த நம்பிக்கை இருக்கிறது, குன்றிலேயும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் அந்த நம்பிக்கையை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, உதவ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் வந்து அந்த ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் சென்று அந்த அரசாங்கத்தின் கையிலே கொஞ்ச நாளைக்கு இருந்த அந்த கோவில் மறுபடியும் தனியார் கைக்கு வந்திருக்கிறது. அந்த இடத்துல அந்த கோவிலுக்கும் சென்று அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். இந்த சிகிச்சையை பற்றி சில காலமாகவே பரணி சாஸ்திரிகள் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக இந்த 3 பேரும் சிறப்பாக உரையாற்றினார்கள். அந்த அவர் ஜஸ்டிஸ் அவர் சுவாமிநாதன் அவர்கள் உரையாற்ற வேண்டிய நேரம் நிறைய இருந்தாலும் அது எக்ஸ்பிரஸாக அவர் வந்து எக்ஸ்பிரஸை பிடிக்கணும். அதனால் அவருடைய எண்ணங்களை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார். வேகமாக நேரம் அது குறைத்திருக்கிறார். அவர் அறிவுக்கு அவருக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள், அதன் நடுவில் இந்த புதிய புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வது, இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்வது, சரித்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வது, புஸ்தகங்களை படிப்பது, இப்படி அதில் அறிவுஜீவி என்று சொல்வார்கள்.
அந்த அறிவை விரும்பக்கூடியவராக ஆற்றலோடு அதை சிறப்பாக செய்து வருவது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். அவர்களுக்கு என்னென்னா அது கொஞ்சம் 6 மணிக்கு அப்புறமா கிளம்பலான்னு என்ன இன்றைக்கி பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. ஆகவே அது ஒரு 4:30க்கு முன்னாடி கிளம்புறதா இல்லை 6 மணிக்கு கிளம்பலாமான்னு சொல்லி இந்த காலம்பரை எல்லாம் ஒரு 3 நிகழ்ச்சிக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இன்றைய தினம் பானு சப்தமி என்பதாக விசேஷமான நாள். ஆகவே இந்த சூரிய நமஸ்கார நிகழ்ச்சியும் அந்த கடற்கரையிலே சுருக்கமாக செய்து இன்றைக்கு சூரிய கிரகண காலத்திற்கு இணையான ஒரு புண்ணிய காலம் இன்றைய தினம். ஆகவே இந்த பானு சப்தமி என்பதும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள். அந்த நாளில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்கு 3 நிகழ்ச்சிகளை முதல்ல அழகாக அந்த பிரார்த்தனை கீதத்தை இவரே இயக்கி அது எல்லாமே அது எழுதியவர் இயக்கியவராக பரணி சாஸ்திரிகள் அதை நன்றாக பாடியிருக்கிறார்கள். அந்த நம்முடைய பெரியவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் அவர்களுடைய தர்ம காரியங்களை பற்றி வரிசைப்படுத்தி அந்த கீர்த்தனத்தை அந்த மணிப்பிரவாளம் என்று சொல்லக்கூடிய முறையிலே பல்லித்தோல் ஆடையாம் எஸ்ய 12 பிரியா கோணஜேஷ்டஸ்ய தேவஸ்ய அர்த்தார்த்தம் பிரணதோஸ்மியகம். சிவனை பற்றி பல்லித்தோல், பல் என்பது தந்தம், பல்லி என்பது தந்தி, பல்லித்தோல் ஆடையாம் எஸ்ய கிருத்திவாசராக அவர் இருக்கிறார். எஸ்ய 12 பிரியா, 12ன்னா 6ன்னா நதி, கங்காதேவி என்பவள் பரமேஸ்வரனுக்கு அந்த பத்னியாக இருக்கிறாள். எஸ்ய 12 பிரியா கோணஜேஷ்டஸ்ய, கோணம் என்பது 3, அது கோண ஜேஷ்டம், ஜேஷ்டன்னா அண்ணன், முக்கண்ணன். கோணஜேஷ்டஸ்ய தேவஸ்ய அர்த்தார்த்தம் பிரணதோஸ்மியகம். அர்த்தம் என்றால் பாதி, பாதியிலே பாதி என்பது கால், பாதத்தை நமஸ்காரம் செய்கிறேன் என்று அந்த மணிப்பிரவாளத்திலே நம்முடைய பக்தி சம்பிரதாயத்திலே மணிப்பிரவாளத்தை நன்றாக, குறிப்பாக வைணவத்திலே அந்த மணிப்பிரவாளத்தை சிறப்பாக உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த மணிப்பிரவாளத்தோடு அந்த பிரவாளம் என்கிற அந்த பவழத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த கீர்த்தனை பிரார்த்தனா கீதம் ஹாலாஸ்ய சுந்தரம். அந்த காலத்திலே பல்லாக்கில் பெரிவா சஞ்சாரம் செய்யும் பொழுது காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசலாட்சி, கடையூர் அமிர்தலிங்கம் என்பதாக சின்ன சின்ன பதங்களை அந்த போகி என்று சொல்லக்கூடிய பல்லாக்கு சேவை செய்பவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கு முன்னாடி என்ன கொகோ 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 ஏதோ சொல்லி கொண்டிருப்பார். ஆயாசம் இல்லாமல் இருப்பதற்காக ஏதோ ஒன்று உச்சரித்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பகவன் நாமம் உச்சரிக்கும்படியாக செய்த பெருமை நம்முடைய காஞ்சி பெரியவர்களுக்கு உடையது. அப்படி அதில் ஹாலாச சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், அதில் இந்த ஹாலாச க்ஷேத்திரத்தை பற்றி மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்ய வாராம் நிதிம் என்பதாக அந்த இந்திய அளவிலே பல்வேறு க்ஷேத்திரங்களுக்கு விஜயம் செய்து பல்வேறு பூஜை முறைகளை சிறப்பாக நடத்தி தந்த ஆதிசங்கரர் இந்த மீனாட்சி அம்மனை பற்றி பஞ்சரத்னம் என்று பாடியிருக்கிறார். மீனாட்சியும் பிரணதோஸ்மி சந்ததமகம் என்று பல்வேறு சாகித்யங்கள் இருக்கின்றன, பல்வேறு புராணங்கள் இருக்கின்றன. ஆகவே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய ஸ்தல புராணங்களும் அதை தழுவி தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் மகாவித்வான் அவர்கள் போன்றவர்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தல புராணங்களையும் நாம் மேலும் மேலும் பிரபலப்படுத்தி இன்றைய தலைமுறைக்கு உகந்த விதத்திலே ஆங்கில மொழிபெயர்ப்புடன் சேர்த்து, அதில் டிரான்ஸ்லேஷன் என்பது ஓரளவுக்கு உபயோகப்படும், அந்த மூல பாஷையிலே இருப்பது அந்த எண்ணத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு உபயோகப்படும். ஆகவே பிரவேசத்வாரமாக ஆங்கிலத்தை கொண்டு நாம் முன்னேற்றத்திற்கு, பரிணாம வளர்ச்சிக்கு அந்த தமிழிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் இருக்கக்கூடியதை தெரிந்து கொள்வது சிறப்பு.
வெளிநாட்டிலே அவர் வாழ்வதனாலே என்னமோ அந்த வெளிநாட்டிலே இறை பணியிலே இருக்கக்கூடிய அவர் இந்த நல்ல செயலை செய்து இந்த ஸ்தல புராணங்களை பற்றி, ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி, நேரம், வழிகாட்டுதல் இன்மை, அதன் மத்தியிலே இது போன்ற விஷயங்களை நாம அவர்கள் முன்வைத்தால்தான் அதை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த ஹாலாஸ்ய புராணத்தை ஆங்கிலத்திலே நல்ல படங்களுடன் அதை செய்திருக்கிறார். இப்பொழுதும் காஞ்சி மடத்திலே ஆவணி மூலத்தன்று சந்திரமௌலீஸ்வர சுவாமிக்கு அந்த புட்டு என்பது செய்யப்பட்டு அந்த நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இவர் புட்டு வைக்கிறார், அந்த ரங்கராஜ பாண்டே, அது வேறு விஷயம், அது வேறு சமாச்சாரம். அங்கே புட்டு என்பது அதுக்கு சில பேர் குட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம் அதில். ஆகவே இந்த புட்டுக்கு மண் சுமந்த ஆவணி மூலம் என்ப ஸ்தல புராணமும் சிறப்பானது. அதை சிறப்பாக அங்கிருந்து வந்து அமெரிக்காவிலிருந்து வந்து, ஏன்னா அது அமெரிக்கா தான் நம்முடைய இதில் பல்வேறு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, அதில் பல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. அதில் நல்ல விதமான இன்ஃப்ளூயன்ஸாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்பது, தாக்கம் என்பது இருக்கிறது. தர்க்கமும் அங்கிருந்து வருகிறது, தாக்கமும் அங்கிருந்து வருகிறது. ஆகவே எங்களுக்கு தான் வியாபாரம் வேண்டும் என்று தர்க்கமும் இருக்கிறது, எங்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற ஒரு தாக்கமும் இருக்கிறது. அப்படி நல்ல பணியை செய்திருக்கிறார். பஞ்சாங்கம் ஆஸ்தீக தர்மம், அதற்கான அவர் காரணம் பெயர்லாம் சொன்னார். ஆஸ்தீகம் என்பதனுடைய விவரங்களை அந்த ஆஸ்தீக தர்மத்தின் வாயிலாக அந்த சிறந்த பஞ்சாங்கத்தை அதில் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. 1870களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முயற்சி மறுபடியும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த காலத்திலே இளையாத்துங்குடி பெரியவர்கள் என்பதாக நம்முடைய காஞ்சி பெரியவர்களுடைய குருவினுடைய குரு அவர்கள் சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மூலமாக செய்யப்பட்ட அந்த பஞ்சாங்கத்தினுடைய தெளிவு தற்பொழுது இந்த காலத்திற்கும் இந்த கால சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு விஞ்ஞானத்தினுடைய உதவியை கொண்டு அந்த பூஜைகளாக இருக்கட்டும், சிராத்தங்கள், திதி போன்றவைகளாக இருக்கட்டும், வெளிநாட்டிலே இருப்பவர்களும் சரி, வெளி மாநிலங்களிலே இருப்பவர்களும் சரி, அந்த சூரியோதயத்தினுடைய அடிப்படையிலே அந்த நேரத்தை, நிமிஷத்தை சரியாக தெரிந்து கொள்வதற்கு அந்த ட்ரெடிஷனை காப்பாற்றுவதிலே டெக்னாலஜி எப்படி உதவுகிறது என்பதை அந்த பேராசிரியர் ராமன் அவர்கள் மூலமாக பல்வேறு அம்சங்கள் சொல்லப்பட்டன. இவைகளெல்லாம் விஷய அறிமுக உரையாக அமைந்தன. இவர்களெல்லாம் மேலும் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 3 பேருமே இன்றைக்கு பேசிய 3 பேருமே சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இன்றைய தினத்திலே இது போன்ற நிகழ்ச்சி இங்கு நடைபெற வேண்டும் என்கிற ஆர்வத்தின் காரணமாக 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராம் சமாஜத்திலே இந்த ஒரு நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. 5 வருஷங்களுக்கு முன்பாக பாண்டே அவர்கள் சொன்னது போன்று ஒரு 20 பஞ்சாங்க கர்த்தர்கள் மூலமாக இந்த பஞ்சாங்க சதஸ் நடத்தப்பட்டு காணொளி வழியாக அந்த சமயத்திலே சில வார்த்தைகளை அன்றைய தினம் சொன்னோம். பாண்டே சொல்லும் பொழுது யதா பிரஜா ததா ராஜா என்பதை பற்றி குறிப்பிட்டார். இதை பற்றி ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக, 25 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய பொதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் வடநாட்டிலேயும் அவருடைய பிரவச்சனத்திலே நாடு நலம் பெற வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்புணர்வை அடைய வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இந்த வாக்கியங்களை சொல்லி, ஏதாவது ரெக்கார்டு இருந்தால் அதில் கூட இருக்கும், அது அந்த மாநிலங்களிலே வட மாநிலங்களிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது யதா ராஜா ததா பிரஜா என்று இருக்கிறது. அது அந்த காலத்திலே ராஜவம்சம் நிர்வாகத்தை செய்த பொழுது அது அதற்கான அர்த்தம் பொருத்தமுள்ளதாக இருக்கிறது. தற்பொழுது
மக்கள் மூலமாக டெமோக்ரசி, அந்த மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக அந்த ஆட்சி முறை இருக்கும் பொழுது அது பிரதிநிதி, ஒவ்வொருதுக்கும் நிதி பிரதிதினம் அந்த இதில் மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக, அது தப்பு இல்லை. அதாவது என்ன தப்பு இல்லைன்னா இதை சொல்லலை, பிரதிநிதிங்கிற முறை தப்பு இல்லை, பிரதிக்கும் நிதிங்கிறது தான் தப்பு. அதனால் அது ஒரு ஆகவே அந்த தசரதர் அவரே சொன்னார் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று. அவரை யாரும் வலியுறுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை, அறிவுறுத்தவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரே சொன்னார், நான் இது மாதிரி யவராஜ்யேன என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது இருந்த பெரியவர்களும் என்ன அவசரம் எல்லாம் சொன்னார்கள். அவர் அப்படி செய்தார், தானாக முன்வந்து அதை செய்தார். அது அப்படி ஒரு விஷயம். அந்த ஜனராஜ்யம் என்பதை பற்றி மகதே க்ஷத்ராய மகத ஆதிபத்தியாய மகதே ஜனராஜ்யாயேத்யாக என்பது வேதங்களிலேயே அந்த மக்களுக்கு முக்கியத்துவம் என்பதை பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றன. மிகச்சிறந்த அந்த முறையிலே, அதாவது ஒப்பிடும் பொழுது நம்முடைய தர்மத்தின்படி பார்த்தால் இந்த தரம் இன்னும் உயர்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்முடைய நாடு பல்வேறு விதத்திலேயும் இந்த ஜனநாயகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய அளவுகோல்படி இதை பார்த்தால் இது மேலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த உயர்ந்த சித்தாந்தம் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கிறது. ஏழைகளுக்கும் சரி, கிராமப்புற மக்களுக்கும் சரி, முதல் முறை பட்டதாரிகளுக்கும் சரி, இது வாய்ப்பை அளிக்கிறது. அந்த வாய்ப்பை சிறப்பாக நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு சங்கல்ப சக்தி அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். அந்த சங்க சக்தி என்பது, கூட்டு முயற்சி என்பது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இது சிறப்பாக அமையும். ஆகவே அந்த பெரியவா சொன்ன ஞாபகம், அந்த யதா பிரஜா ததா ராஜா என்பது இவர் பாண்டே சொல்லும் பொழுது அது ஞாபகத்திற்கு வந்தது. ஆகவே அந்த ஒரு தடவை சொன்னோம் காஞ்சிபுரத்தில், நாம் பிரஜாதந்திரத்தை, மக்கள் ஆட்சி முறையை நாம் கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றி கொண்டு வருகிறோம். மக்களை காப்பாற்ற வேண்டும். மக்கள் ஆட்சி முறையை காப்பாற்றுகிறோம், அதோடு சேர்ந்து மக்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும். அபி தக் பிரஜாதந்திரக்கோ பச்சாயா அபி பிரஜாக்கோ பச்சானா என்பதாக ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னோம். ஆகவே இந்த 3 நிகழ்ச்சிகளும் சிறப்பாக, தர்மம் வளரும் பொழுது அனைவருக்கும் சுபிட்சம் கிடைக்கிறது, சாந்தி கிடைக்கிறது. ஆகவே தர்மத்தை பல விதத்திலேயும் நாம் ரட்சிப்பதற்கு நாம் தினசரி அந்த தர்மத்தை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இங்கு வருவதற்கு முன்பாக முருகாசிரமம், அவர் நல்ல புன்முறுவலுடன் அவர் அந்த முருகாசிரம சுவாமிகள் பல்வேறு கோயில்களுக்கும் கிராமப்புற கோயில்களுக்கும் கும்பாபிஷேகங்களை எல்லாம் நிகழ்த்தி சிறப்பான விதத்திலே அந்த அது என்ன சொல்கிறது, பிரார்த்தனா மண்டபத்தை, அந்த முருகருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய இடத்திலே அதை வசூல் என்றெல்லாம் வைத்து கொள்ளாமல் பொருள் மூலமாக, எப்படி நம்முடைய பெரியவர்கள் பிக்ஷாவந்தனத்திற்கு பொருள்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அதுபோன்று நல்ல முறையிலே மக்களுடைய ஈடுபாட்டுடன் அந்த கௌமாரம் என்கிற அந்த முருக பக்தியை சிறப்பாக வளர்த்து, ஏற்கனவே 30 வருஷத்திற்கு முன்பாக இங்கு ராம் சமாஜ் வந்த பொழுதும் அந்த இடத்திற்கு போயிட்டு தான் வந்தோம். அந்த முறையை அந்த ஸ்கந்தாசிரமம் முருகாசிரமம் மூலமாக அதை நல்ல முறையிலே அந்த பக்தி பாரம்பரியத்தை தற்பொழுதும் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், உற்சாகப்படுத்தப்பட்டவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த 100ஆண்டு விழாவினையொட்டி அங்கேயும் சென்று அவர்களையும் உற்சாகப்படுத்தி
ஆகவே அந்த அழகு என்று சொன்னார்கள். எல்லாத்துக்கும் மதுரை பக்கத்தில் அழகு என்கிற சப்தத்தை அப்படி அழகாக அந்த முருகாசிரமம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆகவே ராம் சமாஜ் முருகாசிரமம் மூலமாக இந்த ஆஸ்தீக அது மூன்றாவது விவாகத்தை பற்றி, அந்த விவாகம் என்பது உத்தியோகம் கிடைத்து விடுகிறது, அது நன்றாகவும் படிக்கிறார்கள். ஆனால் மிகவும் முயற்சிக்க வேண்டிய விஷயமாக இருப்பது இன்றைக்கு அந்த விவாகம் என்பது. ஆகவே அந்த விவாகம் என்பது ஒரு பெருமுயற்சியின் மூலமாக அது சாத்தியமாகிறது. ஆகவே அதற்கு புரிதல் என்பதை அது இன்னும் பல வருஷங்களுக்கு முன்பாகவே அதை ஆரம்பிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இளைஞர்களுக்காக அதிலே ஒரு புரிதலை, அதனுடைய முக்கியத்துவத்தை, அந்த விவாகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதற்காக ஒரு பயிற்சி முகாம்கள் நடப்பதற்கும் இங்கு சத்சங்கம் என்று சாஸ்திராவின் மூலமாக இருக்கிறது. அங்கும் ஒரு இளைஞர்களுக்கான அந்த பயிற்சியை அளிக்க இருக்கிறார்கள். அந்த ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து அந்த இளைஞர்களுக்கு நம்முடைய சம்ஸ்காரங்களை பற்றி, அந்த விவாகம் போன்ற முக்கியத்துவத்தை, கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய இல்லறத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம், குடும்பம் நல்ல முறையில் நடத்த வேண்டும், கிராமங்கள் நன்றாக இருக்க வேண்டும், கோவில்கள் சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். கிராமம், குடும்பம், கோவில்கள், இந்த மூன்றையும் சிறப்பாக நாம் நிர்வகிக்கும் போது நாம் நாட்டையும் சிறப்பாக நிர்வகிக்க முடியும். ஆகவே அந்த மூன்றிலே நம்முடைய கவனத்தை நாம் சிறப்பாக செலுத்தி, அந்த ஒற்றுமையான குடும்பம், அவிபக்த அன்டிவைடட் ஹிந்து ஃபேமிலி சிஸ்டம் என்ன இருக்கிறதோ அந்த முறையை நாம் மறுபடியும் ஊக்குவித்து சிறப்பாக செய்ய வேண்டும். இதிலே அந்த விவாகம் என்பதிலே அனைத்து சமுதாய மக்களும் அவரவர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தின்படி, குடும்ப பழக்க வழக்கத்தின்படி நாம் அனைத்து சமுதாய சங்கங்களுக்கும் ஒரு கலாச்சார பிரிவு என்பதாக சங்கங்களில் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆஸ்தீக தர்மத்தை பற்றி எடுத்து சொல்லி, அதன் மூலம் சிறந்த வாழ்க்கை துணை அவர்களுக்கு கிடைப்பதற்கு சிறப்பான முயற்சியை அங்கமாக இந்த விவாக அந்த ஜாதக பரிவர்த்தனை என்பதையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 300 பேர் வந்ததாக, காலையிலே வந்ததாக சொன்னார்கள். இப்படி சமுதாயத்தை பலப்படுத்த வேண்டும். சமுதாயத்தை பலப்படுத்தும் போது தனி மனிதர்களை தயார் செய்யும் பொழுது ஒரு சமுதாயம் அமைகிறது, சமுதாயத்தின் மூலமாக சர்க்கார் அமைகிறது. ஆகவே தனி மனிதர்கள், சமுதாயம், சர்க்கார் இவைகளெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து நிலையிலேயும் அறநெறிகளை உருவாக்கக்கூடியதாக தர்மம் விளங்குகிறது. ஆகவே தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக இந்த தர்மத்தை சிறப்பாக நாம் பின்பற்றி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அதனுடைய பலன் கிடைத்து இந்த சேவை மனப்பான்மை என்பது நம்முடைய நாட்டிலே வளர வேண்டும். சிறுதொளி பெருவெள்ளம், அமிர்த பிந்து, ஆனந்த சிந்து என்பதாக அது வளர வேண்டும். இதற்கெல்லாம் சமுதாய சேவையிலே ஈடுபாடு கொண்ட அனைவரும், இதிலே வெவ்வேறு ஸ்தானத்திலே இருந்தாலும் அனைவருக்கும் சமுதாயத்திற்கென்று நம்மால் முடிந்த நல்லதை செய்ய வேண்டும் என்பது இங்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சங்கல்பம். ஆகவே இந்த நல்ல தர்மங்கள் நடைபெறுவதற்கு ராம் சமாஜிலே மேன்மேலும் இது போன்ற நல்ல பணிகள் தொடர்ந்து நடைபெற்று தர்மமிகு சென்னை என்கிற சென்னையிலே தர்மம் மிகுந்ததாக இருக்கும்படியாக செய்து, அந்த சென்னையிலே தர்மம் மிகுந்ததாக இருந்தால் தமிழ்நாட்டிலே முழுவதும் அந்த தர்மம் என்பது சிறப்பாக இருக்கும். அதற்கு அனைவரும் அவரவர்கள் செய்யக்கூடிய நல்ல பணிகளை இணைந்து செய்து, அந்த இணைப்பு என்பது எண்ணங்களிலே இணைப்பு என்பது முக்கியம், குடும்பங்களிலே இணைப்பு என்பது முக்கியம்.
நல்ல எண்ணங்கள் சங்கமம், திரிவேணி சங்கமம் போன்று நல்ல எண்ணங்கள்லாம் இணைந்து, நல்ல எண்ணத்தை உடையவர்கள் எல்லாம் இணைந்து, தனித்தனியாக இல்லாமல் அவர்களெல்லாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த தர்மத்திற்கும் இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை கிடைக்கும் விதமாக அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர.